ஜெயலலிதா ஜாமீன் மனு மீது இன்று நடைபெறவுள்ள விசாரணை குறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி மூலம் எமது டெல்லி செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவோட ஜாமீன் மனு இன்னைக்கு எத்தனை மணிக்கு விசாரணைக்கு வருது? அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? சொத்து வழக்கில் ஜாமீன் கோரி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, அவரது உறவினர் இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகிய 4 பேரும் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான 3 பேர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த விசாரணையின் போது ஜெயலலிதா சார்பாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ஃபாலின் நரிமன் ஆஜராகி வாதிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சசிகலா உள்ளிட்ட 3 பேருக்கும் மூத்த வழக்கறிஞர் சுஷில் குமார் ஆஜராவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது HL தத்து முன்னிலையில் ஃபாலின் நரிமன் பல்வேறு வாதங்களை முன்வைப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு 66 வயதாவதாகவும் வயது வரம்பை காரணம் காட்டியும் அதே போன்று அவரது உடல்நிலை தற்பொழுது சரியில்லை என்ற ஒரு காரணத்தையும் முன்வைத்து அவருக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைப்பார் என்று தெரிகின்றது. இதே போன்று சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகிய 3 பேருக்கும் வயது மற்றும் அதே போன்று குன்ஹா இந்த வழக்கில் தங்களை சேர்த்து கொண்டு ஒரு தவறான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் என்றும் எங்களுக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பார்கள் என்றும் தெரிகின்றது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்கும் நீதிபதிகள் ஒருவேளை அவர்கள் இந்த வாதங்களால் திருப்தி அடையும் பட்சத்தில் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட வாய்ப்புள்ளது. அப்படி இல்லாத பட்சத்தில் இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது.